சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள சின்னமநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவேகானந்தன் என்பவரது மனைவி விமலா. வயது 50. இவருக்கு ராஜசேகர், கார்த்தி என்ற 2 மகன்கள் உள்ளனர். விமலா, விவேகானந்தன் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது. தனது மகன்களுடன் வசித்து வந்த விமலா அவரது தம்பி ரஞ்சித்குமாருடன் சேர்ந்து செங்கல் சூளை நடத்தி வந்திருக்கிறார். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக ஜோதிடரை அழைத்து பரிகார பூஜை நடத்தினால் கஷ்டம் தீரும் என உறவினர் யாரோ சொல்ல, விமலாவும் அவரது தம்பி ரஞ்சித்குமாரும் எடப்பாடி தாலுகா கொங்கனாபுரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். கொல்லிமலைக்காரங்க இங்கே சிஎன் பாளையத்துக்கு பண்ணாங்க. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இந்த பூஜை போட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு எங்ககிட்ட அமௌண்ட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அக்கௌண்ட்லேயும் போட்டோம். கையிலையும் கொண்டு போய் கொல்லிமலையில் கொடுக்க சொன்னாங்க. இங்கேருந்து நாங்கள் காரில் போய் கொல்லிமலையில் கொடுத்துட்டு அந்த ஒரு மூலிகை தீர்த்த மாதிரி கொடுத்து அது அந்த இடத்துல ஊற்றினா தான் அந்த பொருள் மேலே வரும், இது செஞ்சிங்களா தான் உங்களுக்கு கஷ்டம் நீங்கன்னு சொன்னால். சுரேஷ்குமார் ஒரு டுபாக்கூர் மந்திரவாதி. ஏமாற்றுவதையே தொழிலாக செய்து வந்திருக்கிறார். ஆடு தானாக வந்து தலையை கொடுப்பதாக நினைத்த சுரேஷ்குமார் விமலாவை வைத்து ஒரு பல்க் அமௌண்ட்டை ஆட்டையை போட நினைத்திருக்கிறார். கடந்த மார்ச் மாதம் பரிகார பூஜை செய்வதாக சொல்லி விமலாவிடமிருந்து 32,000 ரூபாயை வாங்கியிருக்கிறார். தொழில் நஷ்டத்தையும் குடும்ப கஷ்டத்தையும் போக்குவதாக தொடங்கிய பரிகார பூஜை ஒரு கட்டத்தில் புதையலை நோக்கி நகர்ந்திருக்கிறது. 11 வகையான நவபாஷாணங்களை வீட்டின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தெளித்தால் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள புதையலை எடுக்கலாம் என சுரேஷ்குமார் ஆசையை தூண்டியிருக்கிறார். அந்த புதையலை வைத்து தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்களை எல்லாம் சரி செய்து விடலாம் என்று விமலாவை மூளைச்சலவை செய்திருக்கிறார் சுரேஷ்குமார். நான் சொல்கிறது கேளுமா, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வருது, ஏன் அதை நீங்கள் வேணாங்கிறீங்கன்னு சொல்லி எங்களை மறுபடியும் மேலும் மேலும் பயமுறுத்தி ஆசையை தூண்டி தூண்டி பணம் எங்ககிட்ட நிறைய வாங்கிட்டாங்க. புதையலை எடுக்க தேவையான பூஜை பொருட்களை வாங்க வேண்டும் என கூறி கொஞ்சம் கொஞ்சமாக பல லட்சங்களை விமலாவிடமிருந்து சுரேஷ்குமார் கறந்துள்ளார். ஒரு சில மாதங்களுக்கு முன் விமலாவின் வீட்டுக்கு வந்த சுரேஷ்குமாரும் அவரது உதவியாளர் சரவணனும் பூஜைகளை முடித்துவிட்டு மஞ்சள் துணி சுற்றிய பானைகளையும் செம்பு பாத்திரங்களையும் கொடுத்துவிட்டு 24 அமாவாசைக்கு பூஜை செய்தால் புதையல் கிடைக்கும் என கூறியிருக்கிறார்கள். அவ்வப்போது விமலாவை தொடர்பு கொண்டு சுரேஷ்குமார் மேலும் பணம் கேட்டிருக்கிறார். பணம் கொடுக்க மறுத்தால் குடும்பத்தில் உள்ளவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என சுரேஷ்குமார் மிரட்டியிருக்கிறார். இது விமலாவுக்கு சந்தேகத்தை கிளப்பவே பானையை திறந்து பார்த்திருக்கிறார். உள்ளே வெறும் மண் மட்டுமே இருந்திருக்கிறது. சுரேஷ்குமார் தன்னை ஏமாற்றியதை உணர்ந்த விமலா அவரை பிடித்து போலீசில் ஒப்படைக்க நினைத்திருக்கிறார். சம்பவத்தன்று தனது உறவினர்களுக்கு பரிகார பூஜை செய்ய வேண்டும் என சுரேஷ்குமாரையும் அவரது நண்பரையும் வீட்டுக்கு வரவழைத்து போலீசில் சிக்க வைத்திருக்கிறார்கள். விமலாவிடம் மோசடி செய்ததைப் போல சுரேஷ்குமார் வேறு யாரையெல்லாம் ஏமாற்றியிருக்கிறார் என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கைதான சுரேஷ்குமார் அதிமுக முக்கிய பொறுப்பில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.